அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 30ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 14/7/2025 சதுர்த்தி திதி நள்ளிரவு 12 மணி வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. சதயம் நட்சத்திரம் என்று நாள் முழுவதும் உள்ளது. சித்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கடக லக்னம். லக்னத்திலேயே புதன், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் சந்திரனுடன் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவானுடன் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம் செய்ய, புது பதவி ஏற்க, குழந்தைக்கு அன்னம் ஊட்ட, சிகை நீக்கி காது குத்த, உழவு உழ, விதை விதைக்க, சிலை அமைக்க, திருமாங்கல்யம் செய்ய, வாகனம் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். நாம் மட்டும் நல்லவராக இருந்தால் மட்டும் போதாது, நம்முடைய சேர்க்கையும் நல்லதாக இருக்க வேண்டும். ஆமாங்க, அதனால தாங்க நண்பர்கள் உறவினர்களை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. சரியில்லாதவங்களை சரின்னு சொல்லி நீங்கள் சேர்த்துக்க மாட்டீங்க. ஆனால் சரியானவங்களை நீங்கள் ஒருபோதும் தள்ளி வைக்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் ஒழுக்கம் செயல்பாடுகளில் உயர்ந்தவர்களை நண்பர்களாக்கிக் கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் லாபம் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. ஏற்கனவே சிலதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக உங்கள் கையில் வந்து கிடைக்குங்க. பழைய நண்பர்கள் உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க. அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துட்டுருக்கீங்க. நல்ல ஜாதகம், பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சிவராஜ யோகத்தை சூரியனும் குருவும் கொடுத்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் புதுப்பிச்சாச்சா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. அந்த மாதிரி புதுப்பிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடன் புதுப்பிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. சில முக்கியமான விஷயங்களை 2 பேரும் இன்றைக்கி கலந்து கட்டி பேசுவீங்க. முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. சொத்து பத்து விவகாரங்கள் எல்லாமே இன்றைக்கி சுமூகமாக முடியுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் சின்ன வேலை சுமை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்முடைய திறமையை நாம் வெளிப்படுத்துறதுக்கு சில வேலைகளை இழுத்து போட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லா வேலையும் நாம் தான் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன செலவுகள் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் மூத்த சகோதர சகோதரி வகையில் இன்றைக்கி சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே,
வாழ்க்கையில் மிதக்க கற்றுக்கொள்வதை விட நீந்த கற்றுக்கொள்வதே நல்லது. ஆமாங்க, எப்பொழுதுமே நீங்கள் எதிர்நீச்சல் போடக்கூடியவங்களாக இருப்பீங்க. வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்குதுன்னா அது கூடவே ஓடி போகிறது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவங்களை எதிர்த்து நின்று சில நேரங்களில் சவால்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றலுடன் வலம் வரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. வெளிவட்டாரத்தில் ஒரு கௌரவமும் உங்களுக்காக இருக்குங்க. லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எதை தொட்டாலும் உங்களுக்கு நல்லதாக இருக்குது. லாபம் இனிமேல் வர ஆரம்பிக்கும். நல்லவங்க நட்பெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. ரொம்ப வருஷமாக இவங்கெல்லாம் தேடிட்டு இருந்தோம், இப்போ தான் இவங்கெல்லாம் நமக்கு கிடச்சிருக்காங்க, இப்போ தான் இறைவன் அந்த கொடுப்பனையை கொடுத்துருக்காரு அப்படின்னு மனதுக்குள்ளேயே இன்றைக்கி சந்தோஷப்பட்டு கொள்வீங்க. 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. சேரலைன்னாலும் சேரலைங்கிறாங்க, ரொம்ப சேர்ந்துட்டாலும் நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்களேன்னு உறவினர்களை நினைத்து சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அல்லது உங்களுடைய பிள்ளைகள் உயர்கல்விக்காக அல்லது உத்தியோகத்துக்காக வெளிநாடு போகிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. புதன் உங்களுக்கு வலுவாக இல்லை, 3ஆம் இடத்துல தான் கொஞ்சம் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால யாருக்கும் வாக்குறுதி தராமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. சில முக்கிய பொறுப்புகளையும் இன்றைக்கி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் போட்டி பொறாமல் கொஞ்சம் இருக்கும், பார்த்து நடந்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட அதிகமாக லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களுடைய குற்றம் குறைகள் எதாக இருந்ததுன்னா உடனே ஓடி போய் அதை நீங்கள் சரி செய்வீங்க. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கி நல்லா இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நிறைய அனுபவப்பட்டவர்களும் வாழ்க்கையில் அடிபட்டவர்களும் எப்போதும் யாரிடமும் அதிகம் பேசுவதில்லை. ஆமாங்க, பேச வேண்டியதை மட்டும்தாங்க நீங்கள் பேசுவீங்க. பேசக்கூடாததையெல்லாம் நீங்கள் தவிர்த்துருவீங்க. அளவாகத்தான் நீங்கள் பேசுவீங்க. வரம்பு மீறி ஒருபோதும் பேசவும் மாட்டீங்க. அறிவுரை மற்றவங்களுக்கு சொல்கிறதா இருந்தால் கூட ஒரு சில வார்த்தைகள் தான் சொல்லுவீங்க. அதுக்கு மேலே அவங்க சுதந்திரத்தில் நாம் தலையிடக்கூடாதுங்க அப்படின்னு அந்த இடத்தை விட்டு நகர்ந்துருவீங்க. எங்கும் எப்பொழுதும் இடம்பொருள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தால் போல் நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் புதன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. சாதுரியமாக பேசி சமாளிப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. பூர்வீக சொத்து விவகாரங்கள் நல்ல விதத்தில் முடியுங்க. வந்த ஊரில் கொஞ்சம் வாங்கிட்டோம், சொந்த ஊரில் ஏதாவது சொத்து வாங்க வேண்டாமான்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக நீங்கள் சொந்த ஊரில் ஏதாவது கொஞ்சம் இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். அவங்க எதிர்பார்த்த கல்லூரியில் அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அல்லது எதிர்பார்த்த நிறுவனத்திலிருந்து வேலைக்கான அனுமதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி மகனுக்கு நீங்கள் மணமகள் தேடின்னு இருக்கீங்க. நல்ல பெண் அமையறதுக்கு நல்ல ஜாதகம் தேடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு திருமண விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால
வியாபாரம் இன்னைக்கு அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட கூடுதலாக லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எதிர்பார்த்த உங்கள் ரசனைக்கு தகுந்த சொத்து பத்து நீங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகளும் வேலை சுமைகளும் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, வழியில் வந்தவர்களை நேசிப்பதால் வழிகாட்டியவர்களை நாம் மறந்து விடுகிறோம். ஆமாங்க, ஒரு சிலர் அப்படி தாங்க. நமக்கு சிலர்லாம் ஆரம்பத்திலேருந்து எல்லா உதவிகளையும் செய்திருப்பாங்க. அவங்கள நாம் என்றைக்குமே மறக்கக்கூடாதுங்க. ஆனால் நம்ம வளர்ந்த பிறகு, வசதியான பிறகு, பதவியெல்லாம் பொறுப்பெல்லாம் புகழடைந்த பிறகு ஒரு சிலர் நம்ம வாழ்க்கையில் குறுக்கிட்டு நம்முடைய அந்த புகழெல்லாம் எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சிலர் அவங்க பின்னாலேயே போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. ஆரம்ப கட்டத்திலிருந்து, ஆணி வேரிலிருந்து யாரெல்லாம் நமக்கு உதவி செய்தார்களோ அவர்களை ஆயுள் உள்ளவரை மறக்காமல் நேசித்து நன்றியுடன் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும். நேற்றிருந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் விலகி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், செலவுகள் இருக்கும், நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் கொஞ்சம் இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பொறுமையாக முடிவெடுக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி அடுத்தவங்க பேச்சை கேட்டு எதுவும் செய்ய வேண்டாம். அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகளால் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. ரொம்ப நாளாக போன நினச்சிருந்த கோவிலுக்கும் போய் வருவீங்க. நண்பர்களுடைய வீட்டு விசேஷங்கள்லையும் இன்னைக்கு கலந்துக்கிட்டு பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து ரசித்து எல்லார்ட்டையும் பேசி சந்தோஷமாகவும் இருப்பீங்க. ஆனாலும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வலிமை என்பது உடலை பொறுத்ததல்ல, மனதை பொறுத்ததாகும். ஆமாங்க, சிலர்லாம் 6 அடி உயரமாக இருப்பாங்க, ஆஜானுபாகுவான தோற்றத்தோடு இருப்பாங்க. ஆனால் மனசில் வலிமை இருக்காதுங்க. அதனால தாங்க உடல் வலிமை ஒரு பக்கம் நமக்கு தேவைதாங்க. ஆனால் மன வலிமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த வைராக்கியம், அந்த தைரியம், அந்த ஒரு கட்டுப்பாடோட கட்டுக்கோப்பாக இருக்கிறது. இந்த மாதிரியான மன வலிமைகளுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி உங்களை போட்டு புரட்டி எடுத்துன்னு இருக்காருங்க. எங்கே போனாலும் தடங்கள் தான், எதை எடுத்தாலும் சின்ன சின்ன நஷ்டம்தான். ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க கூட இப்போ கொஞ்சம் விலகி போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது ஒன்றும் புரிய மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. உங்கள்கிட்ட நடிக்கிறவங்க அதிகமாயிட்டாங்க. அதை நீங்கள் நம்பாதீங்க. உங்களுடைய சின்ன சின்ன தவறுகளை சுட்டி காட்டுறவங்க யாரோ அவங்கள நீங்கள் நம்புங்க. உங்களை ரொம்ப
புகழ்ந்து பேசுகிறவங்கள நம்பினீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துரும். அதனால் புகழ்ந்து பேசுபவர்களை கொஞ்சம் புறம் தள்ளி வைக்கிறது நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். என்னதான் அஷ்டமத்து சனி உங்களை போட்டு சிரமப்படுத்தினாலும் குரு பகவான் ஆபத் பாந்தவனாக இருந்து அப்பப்போ உங்களை காப்பாற்றி விட்டுகிட்டே இருக்காருங்க. இன்றைக்கும் குரு பகவான் உங்களை காப்பாற்றுறாரு. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. வெளிவட்டாரத்திலேயும் நல்ல பேர் இருக்குங்க. நண்பர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. உறவினர்கள் வீட்டு திருமண விசேஷங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய மனசில் இருந்த நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அதில் ஒரு சிலதெல்லாம் இன்றைக்கி நிறைவேறுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்காரு, லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் கிடுகிடுன்னு இன்றைக்கி லாபம் நல்லாயிருக்கும். கூட்டுத் தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன விவாதங்கள் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல் செலவுகள் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கி நிற்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, உயர்ந்த இலக்கை அடைவது என்பது ஒரே நாளில் நிகழக்கூடிய, உடனடியாக நிகழக்கூடிய நிகழ்வு கிடையாது. ஆமாங்க, ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு படியையும், ஒவ்வொரு அடியையும் உற்று நோக்கி செயல்பட்ட பிறகே வருவது தான் உயர்ந்த மிகப்பெரிய உயர்வாகும். ஆமாங்க, நீங்களும் அப்படி தாங்க. வாழ்க்கையில் வளர்ச்சிங்கிறது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அதை ஒரேடியாக நம்ம அடைஞ்சிட முடியாது. கஷ்டப்பட்டு படிப்படியாக அடிபட்டு வந்தது தான் உயர்வான வாழ்க்கை, மேலான வாழ்க்கைங்கிறத தெரிந்து கொண்டு எங்கும் எப்போதும் உழைப்பதற்கு அஞ்சாதவர்கள், உழைத்து கொண்டே இருப்பவர்கள், தொலைநோக்குடன் வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி முடியுங்க. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஏற்கனவே முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருந்த இடத்த இன்றைக்கி மீதி பணம் கொடுத்து பத்திரப்பதிவு செய்து சொத்தை உங்கள் மயமாக ஆக்கி கொள்வீங்க. அதே மாதிரி மகளுக்கு திருமணம் தள்ளி போன விஷயம் மாறி திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. நல்ல ஜாதகம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லேயும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பங்குதாரர்கள் வேலையாட்கள் ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும். அவங்களால இருக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் குறையுங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேரெல்லாம் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள், புது சந்திப்புகள் எல்லாம் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நான் விழுந்து விட்டேன் என்று அனைவரும் கைத்தட்டி சிரிக்காதீர்கள். நான் விழுந்ததே முளைப்பதற்காகத்தான். ஆமாங்க, சில விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போவீங்க. ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதெல்லாம் அடுத்தது வெற்றி அடையணுங்கிறதுக்காக தாங்க. எங்கும் எப்பொழுதும் வாழ்க்கையின் சூட்சுமத்தை புரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோடு சேர்ந்து கேதுவும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கையில் இருக்கிற கொஞ்சம் பணத்தோடு இன்னும் கொஞ்சம் லோனகனை வாங்கி
ஒரு இடம் வாங்கி போட்டோம்னா அப்புறமா நமக்கு உதவும் இல்லை, பிள்ளைங்களுக்கும் அது கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்குமே, அவங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்லா இருக்குமே, அவங்களுக்கும் ஏதோ ஒன்று நாம் சேமித்து கொடுத்த மாதிரி இருக்குமேன்னு இன்றைக்கி யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் கரடுமுரடாக இருந்த சூழ்நிலை மாறி இன்றைக்கி கலகலப்பான சூழ்நிலை உருவாகுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அதனால் சில நேரங்களில் சில விஷயங்களில் முடிவெடுக்கிறதுல ஒரு தடுமாற்றம் இருந்து கொண்டே இருக்குங்க. வேலையிலேயே இருக்கலாமா அல்லது வேலையை விட்டுட்டு சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா? 6வது வீட்டில் வேறு சனி பகவான் வந்து உட்காந்துட்டார்ல, எப்போ பார்த்தாலும் அது மாதிரி யோசனைகள், ஒரு வியாபார சிந்தனைகள் அதெல்லாம் ஓடின்னு இருக்கும். ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னா நமக்கும் நல்லாயிருக்கும், 4 பேருக்கு நாமும் உதவுன மாதிரி இருக்குமேன்னு பல யோசனைகள் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடிட்டுருக்குங்க. சந்திரன் இன்றைக்கி பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நெருங்கிய உறவினர்கள் வீட்டு திருமண விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய நண்பர்களையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து உங்களை பார்க்க தொடங்கியிருக்கிறாருங்க. அதனால் வியாபாரம் இன்றைக்கி எல்லா வகையிலுமே லாபகரமாக இருக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. உத்தியோகஸ்தானத்தில் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு பிடித்தமான வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் புதன் வியாபார கிரகங்கிறதுனால நாமே ஏதாவது தொழில் தொடங்கலாங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் வந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு இருக்குங்க. அதே மாதிரி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்நாள் முழுவதும் மந்தையில் ஆடாக அடங்கி கிடப்பதை விட ஒரு நாள் சிங்கமாக வாழ்ந்து விட்டு போ அப்படின்னு நினைப்பவர்கள் நீங்கள் தாங்க. ஆனால் நீங்கள் ஆடாலாம் அடங்கியிருக்க மாட்டீங்க. ஒரு 2-3 நாள் அப்படி இருப்பீங்க. அப்புறம் 4ஆம் நாளே சிங்கமாக சீறி பாஞ்சிருவீங்க. எங்கும் எப்பொழுதும் எதிரே இருப்பவர்கள் ஏதேனும் தவறு செய்தால் உடனே தட்டி கேட்பதுடன் மனதில் எதையும் மறைத்து வைத்து கொள்ளாமல் வெளிப்படையாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை எல்லா வகையிலுமே பலமாக, எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால புது ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்குவீங்க. இருக்கிறதெல்லாம் பழசாகிடுச்சு, ஒன்றும் பெருசாக கிழிஞ்சில்லை, இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம், புதுசாக ஏதாவது வாங்குவோம் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அழகுபடுத்தி கொள்வீங்க. நம்மக்கிட்ட என்ன எதில் குறைச்ச, நம்மக்கிட்ட எல்லா தகுதியும் இருக்குது, நாம் ஏன் ரொம்ப எளிமையாக இருக்கணும், அப்படின்லாம் ஒன்றும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்குன்னு பிடிச்சதை நாம் எடுத்து நல்ல விலை உயர்ந்த ஆடைகள்லாம் வாங்கி அணிவோம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. சில இடங்களில் ஆள் பாதி ஆடை பாதிங்கிறத மறந்துடாதீங்க. அதனால தான் சில விலை உயர்ந்த பொருட்கள் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கேதோடு இருக்கிறதுனால வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ஒரு புது விஷயம் கிடையாது. இருந்தாலும் அடிமனசுக்குள்ளார ஒரு இனந்தெரியாத ஒரு டென்ஷன் உள்ளுக்குள்ளார இருந்துன்னு இருக்கும். அதே மாதிரி உடம்பு முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் படுத்தி எடுக்கிற மாதிரி சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள், பள்ளிக்கூட நண்பர்களை சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் போய் வருவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. அதே மாதிரி நெருங்கிய உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லேயும்
இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி பண வரவு உண்டு. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமையும் சோர்வும் களைப்பும் வந்து நீங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கஷ்டத்தை உணர்ந்தவர் இஷ்டத்திற்கு ஆடமாட்டார் என்பதே உண்மையாகும். ஆமாங்க, காசு பணம் சொத்து சுகம் எவ்வளோ வந்தாலும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க அதுக்காக தன்னை மாற்றிக்க மாட்டாங்க. வசதி இருக்குது அப்படிங்கிறதுக்காக எடுத்தெறிஞ்சி பேச மாட்டாங்க. எங்கும் எப்பொழுதும் எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகள் வந்தாலும் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தீர்களோ அதை போலவே இன்றும் இருந்து கொண்டிருப்பவர்கள், மாறாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரனுடன் ராகு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. நல்லவங்க அறிமுகம் இன்னைக்கு கிடைக்குங்க. பிரபலங்களாலும் சில உதவிகள் வந்து சேருங்க. விஐபிகளும் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் கசப்புகள் எல்லாமே விலகுங்க. சகோதர வகையிலிருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி சகோதர ஒற்றுமை பாசம் அதெல்லாமே இன்றைக்கி வந்து அதிகரிக்குங்க. அதே மாதிரி ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. திருவிழாக்களில் முதல் மரியாதை உங்களுக்கு எல்லா கிடைக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றி தரும் வகையில் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சொத்து பத்து ஏதாவது வாங்கிறது, முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அதே போல் ஒரு சிலர் பத்திரப்பதிவு செய்கிறதுன்னு இன்றைக்கி பரபரப்பாக இருப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட பெரியவர்களுடைய பாராட்டு, மூத்த அதிகாரிகளுடைய பாராட்டு அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பாருங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எதையும் ஏற்றுக்கொள்ளும் வரையில்தான் வலியும் வேதனையும். எதிர்கொண்டு வாழத் தொடங்கிவிட்டால் எல்லாமே யதார்த்தம்தான். ஆமாங்க, அதனால தாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நாம் பார்க்காத என்ன இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டோன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு வெற்றிக்கரையை தொட்டு பார்ப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் வந்து சேருங்க. சாதுரியமாக பேசுவீங்க, சாதிச்சு காட்டுவீங்க. சமயோஜித புத்தியாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. நெருங்கிய உறவினர்களும் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. நண்பர்கள் வீட்டு திருமண விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய கடன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சில வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் 6ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு மனக்கவலை உள் மனசுக்குள்ளார இருக்கும். உங்களை பற்றிய வதந்திகள், விமர்சனங்கள் அதெல்லாம் தெருவாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அதை பற்றி கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு.
உத்தியோக வகையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகி எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி சேருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஒவ்வொரு நாள் முயற்சியும் நாளைய வெற்றிக்கு விதைக்கப்படும் விதை. ஆமாங்க, தினந்தோறும் நாம் முயற்சி பண்ணோம்னா தான் அந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சும்மா 3 நாள் மட்டும் முயற்சி பண்ணிவிட்டு அது எனக்கு சரி வரல, இது எனக்கு சரி வரலன்னு ஒருபோதும் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அடிமனசுக்குள்ளார தைரியத்தையும் வைராக்கியத்தையும் வளர்த்து கொண்டு தினந்தோறும் மிகப்பெரிய முயற்சிகள் செய்பவர்கள், தினந்தோறும் உழைத்து கொண்டே இருப்பவர்கள், லட்சியத்தை அடைவதற்காக சில சந்தோஷங்களை எல்லாம் உதறி தள்ளுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினம் வேலை சுமையும் இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும். அடுத்தவங்க நம்மளை பற்றி என்னென்னமோ பேசிக்கிறாங்களே, நாம் நியாயமாக தர்மமாக இருக்கிறோம், ஆனால் அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நம்மளை மட்டம் தட்டி பேசுகிறாங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆனாலும் இன்றைய தினம் சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி சதயம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்குகிற விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே வெற்றி தான், சந்தோஷந்தான். தள்ளி போனதெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் வியாபார உத்தியோக விஷயங்கள்லாம் கொஞ்சம் சவால்களாக இருக்கும். அந்த சவால்களையும் தாண்டி நீங்கள் இன்றைக்கி முன்னுக்கு வருவீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, காரில் போகிறவர்களை பார்த்து நீ கவலைப்பட்டு நிற்காதே. ஆனால் காலே இல்லாத ஒருவர் உன்னை கடந்து போவதை பார்த்து நீ யோசித்துப்பார். ஆமாங்க, அதனால தாங்க கடவுள் நமக்கு எல்லாம் தான் நல்லா கொடுத்துருக்காரு. கை காலெலாம் நல்லா ஆரோக்கியமாக தான் கொடுத்துருக்காரு. மூளையும் சும்மா சொல்ல வேண்டாம், நல்லா தான் இருக்குது. ஆனால் நாம் தான் இப்படியே இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு இறைவனுடைய திருப்பாத கமலங்களை தினந்தோறும் வணங்குவதோடு மட்டுமில்லாமல் இறைவனுடைய ஆணைப்படி ஓயாமல் உழைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. அடுத்தவங்களோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க மாட்டீங்க. அதாவது உங்களை அடுத்தவங்களோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க மாட்டீங்க. அவங்க 2 வீடு வாங்கிட்டாங்க, அவங்க 2 கார் வாங்கிட்டாங்க, அதெல்லாம் எப்பயுமே நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. நமக்கு இறைவன் தரப்ப தரட்டும், ஆனால் தந்துருவார், தராமல்லாம் போக மாட்டார். அதை எப்படி தராமல் போயிட முடியும் அப்படின்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளேயே கேள்விகளை கேட்டுக்கொண்டேயும் இருப்பீங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் தன பாக்யாதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தீராத சிக்கல்களுக்கெல்லாமே தீர்வு கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். பெற்றோருக்கு இருந்து வந்த சின்ன சின்ன நோய் நொடி உபாதைகள் அதெல்லாமே விலகி அவங்களுக்கு அழகு ஆரோக்கியம் அதிகரிக்கும்.
பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. 12வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் செலவுகள், திடீர் பயணங்கள், திடீர் விருந்தினர் வருகைன்னு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் கொடுக்கும். உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றியும் சந்தோஷம் உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானுக்கு சந்தனக்காப்பு அலங்காரமும் செய்வாங்கங்க. அதுதாங்க வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சந்தனக்காப்பு அன்னைக்கு கிடையாதுங்க. காரணம், அந்த அளவிற்கு குடம் குடமாக பக்த கோடிகள் பாலை கொண்டு வந்து பாலாபிஷேகம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாங்க. விநாயகர் சதுர்த்தி முழுக்க அன்றைய தினம் முழுக்க பாலாபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கும். மறுநாளும் நடந்து கொண்டே இருக்கும். விநாயகர் சதுர்த்தி முடிந்து 3ஆம் நாள் தான் விசேஷ அலங்காரங்கள், சந்தன காப்பு அலங்காரம் அதெல்லாமே அதுக்கு பிறகு தாங்க நடைபெறும். அப்படி புகழ்பெற்ற கோவில் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ வல்லப விநாயகர் கோவில். ரொம்ப சக்தி வாய்ந்த மிக பழமையான கோவில் இந்த கோவில். இந்த கோவிலுக்கு கோட்டை விநாயகர் கோவில் அப்படின்னு ஒரு பேர் உண்டுங்க. காரணம், சோழ மன்னனுடைய அரசபையில் இருந்த மந்திரிகள், சேனாதிபதிகள், படைத்தலைவர்கள், அதே மாதிரி மன்னருக்கு மிக நெருக்கமானவர்கள் அவங்க எல்லாமே இந்த ஸ்ரீ வல்லப விநாயகரை வந்து வணங்கினதுனால ஸ்ரீ கோட்டை விநாயகர் அப்படின்னு இவருக்கு ஒரு பேர் உண்டுங்க. அதே மாதிரி இந்த விநாயகரை வந்து வெள்ளை விநாயகர் கோவில் அப்படின்னு சொன்னால் தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரிய வருதுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகராக இந்த விநாயகர் இருக்கிறாருங்க. வல்லபை அப்படின்னு ஒரு பெரிய அரக்கி எல்லாரையும் துன்பப்படுத்தி துயரப்படுத்தி எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துருந்தாங்க. முருகப்பெருமானை சென்று நீ வந்து அந்த அரக்கியை வந்து வென்று வா அப்படின்னு சிவபெருமான் அனுப்பி வைக்கிறார். ஏன்னா வந்து எல்லாரும், அதாவது தேவர்கள்லேருந்து முனிவர்கள்லேருந்து போய் சிவபெருமானுடைய பாதக்கமலங்களை வணங்கி எங்களால் அந்த அரக்கியோட தொந்தரவு தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. முருகப்பெருமான் அப்படியே சும்மா பயந்த மாதிரி வந்துட்டு அப்படியே போயிட்டார். காரணம், அண்ணன் வந்து அடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வழி விட்டுட்டு அவர் போயிட்டார். அப்புறம் அவரால் முடியலன்னு நினச்சிக்கிட்டு விநாயகப் பெருமானை எல்லாம் வல்ல சிவபெருமான் அனுப்பி வைக்கிறார். ஸ்ரீ விநாயகப் பெருமான் வந்து அப்படியே பார்க்குறார், அந்த பெரிய அரக்கியை பார்க்குறார். விநாயகப் பெருமானுடைய அந்த விஸ்வரூபத்தை பார்த்த உடனேயே அந்த வல்லபைங்கிற அந்த அரக்கிக்கு வந்து கை காலே ஓடலை, அப்படியே பொத்துன்னு வந்து மயங்கி விழுந்தா. அப்படியே அலாக்கா தூக்கி விநாயகப் பெருமான் தன்னுடைய மடியில் உட்கார வச்சார். உடனே அந்த அரக்கினுடைய பழைய சாபங்கள் எல்லாமே விலகி பெண்ணாக உருவெடுத்தால். உடனே விநாயகப் பெருமானை மணந்து கொண்டார். அதுதான் அந்த கோவிலுடைய பெரிய சிறப்புங்க. அதனால தான் இந்த விநாயகருக்கு ஸ்ரீ வல்லப விநாயகர் அப்படின்னு பேருங்க. இங்கே வந்து பைரவரும் இருக்கிறாருங்க. அதான் வந்து பைரவர் அப்படின்னு நாம் சொன்ன உடனேயே ஸ்ரீ பாடகச்சேரி சுவாமிகள் தான் ஸ்ரீ பைரவ வழிபாட்டில் நம்பர் 1 இருந்தவங்க. அவங்க வந்து இங்கே வந்து மிகப்பெரிய பைரவர்கள்லாம் வந்து எல்லா வகையிலுமே இங்கே வச்சு பூஜைகள்லாம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இங்கே இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகமும் அப்போ வந்து அவங்க செய்திருக்காங்க. இங்கே பைரவருக்குன்னு விசேஷ பூஜைகள்லாம் நடக்குது. அதாவது அந்த அஷ்டமியில் வந்து பார்த்திங்கன்னா பைரவருக்குன்னு சிறப்பு பூஜைகள்லாம் இங்கே நடக்குது. அந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம்னா நமக்கு தோஷங்கள் எல்லாமே விலகுதுங்க. விநாயகர் சதுர்த்தி விசேஷமாக இங்கே கொண்டாடப்படுதுங்க. இங்கே வந்து திருக்கல்யாண உற்சவமும் கொண்டாடப்படுகிறது. அதில் வந்து மாங்கல்ய சரடு வாங்கி அணிந்து கொள்பவர்களுக்கு உடனடியாக திருமணமும் கூடி வருதுங்க. அப்போ திருமண தடையெல்லாம் விலக்கக்கூடிய, அதே நேரம் எதிரிகளிடமிருந்து வெற்றியை தரக்கூடிய ஸ்ரீ வல்லப விநாயகர் திருக்கோவில் எங்கே இருக்குன்னு
இருக்குன்னா தஞ்சாவூரில் கீழவாசல் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. அதனால் தஞ்சாவூர் கீழவாசல் சென்று ஸ்ரீ வல்லப விநாயகரை வணங்குவோம், அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சங்கடகர சதுர்த்தி நன்னாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாம் வல்ல ஸ்ரீ விநாயகப் பெருமானின் திருவருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.